பகவான் நிறைய தோற்றங்களில் நமக்கு காட்சியளிக்கிறான். நாம் தான் அவனை நமது விருப்பத்திற்கு ஏற்ப பிடித்து கொள்ள வேண்டும். 100 பெண்கள் இருந்தாலும் யாரோ ஒரு பெண்ணைத்தான் மனம் விரும்புகிறது. 100 ஆடவர்களில் யாரோ ஒருவனை மட்டும் மனம் நாடுகிறது. இப்படித்தான் இறைவனின் பல உருவங்களில் நமக்கு பிடித்த இடத்தில் மனம் நாடும். இதை நான் சொல்லாமல் பாபா மட்டும்தான் உண்மையான சொரூபம், நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று போதிப்பேன் என்றால் பொய் சொல்லுகின்றவனாக இருப்பேன். எனக்கு பிடித்தமானவன், போதுமானவன், நிறைவானவன், நினைவானவன் சாய்பாபா. ஆகையினால் நான் அவனது பாதார விந்தங்களில் சரணடைந்து கிடப்பதில் பெருமிதம் அடைந்து விடுகிறேன். என்னைப் போலவே உங்களால் முடியுமா என்றால் அது எனக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என உண்மையிலேயே விரும்பினால் பாபாவை சோதித்து பார்த்து பிடித்து கொள்ளுங்கள். ஒரு முறை அவரை பிடித்து கொண்டால் மறுமுறை அவரை விட்டு விலகிச் செல்ல நினைக்காதீர்கள். ஒரு முறை நாம் ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டால் பிடித்தவரோ பிடிக்காதவரோ அவருடன் வாழ்ந்துதானே வாழ்க்கையை முடிக்கிறோம். அந்த உணர்வு இறைவனை நாடும் விஷயத்திலும் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை பாபா கடவுளும் இல்லை, குருவும் இல்லை. அவர் என் தந்தை, என் பிள்ளை, என் நண்பன், என் சேவகன். இந்த உறவில் அவருடன் நான் தொடர்பு கொண்டிருப்பதால் தான் என்னால் இயல்பாக இருக்க முடிகிறது. ஓம் சாய்ராம்.